தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 28/8/2025 வியாழக்கிழமை, சித்திரை நட்சத்திரம், காலை 9:23 வரை, பிறகு சுவாதி. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, ஆரோக்கியம் பற்றி முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க. எப்பவுமே நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு ஔவையார் சொல்லியிருக்கா. நோய் இல்லாமல் இருந்தாலே போதும் அப்படின்னு. திருக்குறள் என்ன சொல்லியிருக்கு, மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றதெனில்னு ஒரு குறள், அருமையான குறள். இந்த உடம்புக்கு மருந்தே வேண்டாம். சில பேர் பாருங்க, காலையில் சாப்பிட்டோன்னா ஒரு சேப்பு மாத்திரையில் 2, மஞ்சள் மாத்திரையில் 1, வெள்ளை மாத்திரையில் 1 தாங்காம்பாங்க. நைட்டு அதே மாதிரி கேட்பாங்க. இப்படி எல்லா கலர்லையும் மாத்திரைகள் வச்செல்லாம் சாப்பிட்றாங்க. இந்த மருந்தே வேண்டாமா, இந்த யாக்கையினா உடம்பு எப்படி அப்படின்னா, அருந்தியது அற்றதுன்னு நம்ம ஒரு முறை சாப்பிட்டு ஜீரணித்த பின்னாலே அடுத்தது சாப்பிட்டோம்னா மருந்தே வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இதுதான் ஒரு முறை உண்பவன் யோகி, இருமுறை உண்பவன் போகி, 3 முறை உண்பவன் ரோகின்னு சொல்லி ஒரு பழமொழி அந்த முன்னோர்கள் சொல்லி இருக்கிறதுல, சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லைன்னு ஒரு பழமொழி. சுக்கருக்கே அது ஜீரணிக்கிற ஆற்றலை கொடுக்குமா. ஆகையினாலே ஒரு மனிதர் என்ன செய்யணுமா, காலை இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலை கடுக்காய் மண்டலம் உண்டால், காலை இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலை கடுக்காய் மண்டலம் உண்டால், ஒரு மண்டலம் 48 நாள், மண்டலம்னா 45 நாள் இல்லை, 48 நாள் மண்டலம் உண்டால், கோலை ஊன்றி குறுகி நடப்பவரும் கோலை வீசி குலாவி நடப்பறின்னு ஒரு பாடல் எழுதியிருக்காங்க. அதாவது வயதான காலத்தில் ஊன்றுகோல் ஊன்றி நடக்கணும். அப்படி ஊன்றுகோல் ஊன்றி நடக்காமல் இருக்கணும்னா இது மாதிரி உணவு பதார்த்தங்களில் இஞ்சி சுக்கெல்லாம் சேர்த்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இஞ்சி துவையல் சேர்த்துக்கலாம். அது மாதிரி இஞ்சியை நம்ம உணவுப் பொருட்களை சேர்த்துக்கலாம். சுக்கு ஜீரணிக்கிறதுக்கு உள்ளது, எப்போவுமே சுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். இப்படியெல்லாம் இது பண்ணி சேர்த்துக்கணும்னா கோலை ஊன்றி நடக்காமல் கோலை வீசிட்டு நடக்கலாம்ங்கிறேன். அதே மாதிரி முருங்கை இருக்கே, முருங்கைக்கு மிஞ்சின மருந்தே கிடையாதான். முருங்கை மரத்தில் உள்ள அந்த முருங்கை கீரையை சூப் போட்டு சாப்பிடலாம், முருங்கை காயை சூப் போட்டு சாப்பிடலாம், பல விதமான வடிவங்கள்லாம் வச்சு சாப்பிடலாம். அதுக்கு சொல்லியிருக்கேன், முருங்கை நட்டவன் வெறுங்கையோடு போவான்னு சொல்லி ஒரு பழமொழி. இதை பார்த்த மாத்திரத்தில் என்ன தெரியுது, முருங்கை நட்டு வச்சவன் காசு பணம் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் கடைசி காலத்தில் போயிடுவான் இருக்குன்னு நம்ம நினைப்பான். அது தவறு. இந்த பழமொழியுடைய உட்பொருளை உணரணும். முருங்கை நட்டவன் வெறுங்கையோடு போவான்னா கையை வீசிக்கி நடப்பானா. மூன்றாவது கையா அந்த ஊன்றுகோல் இருக்கே, அது ஊடாம அந்திய காலத்தில் அவனுடைய எலும்பு நரம்பெல்லாம் பலப்படுமா. ஆகையினாலே முருங்கைங்கிறது அவ்வளோ உடலுக்கு சத்துள்ளது. தன்னிச்சையாக அவர் இயங்கக்கூடிய ஆற்றலை, இந்த வலுவை இந்த உடம்புக்கு கொடுக்குமா. முருங்கை நட்டவன் வெறுங்கையோடு போவார்னா வெறுங்கையை வீசிக்கிட்டு போற மாதிரியா, எந்த விதமான ஆளு பிடிச்சிக்க வேண்டாம், உதவியாளர் இல்லாமல் நடக்க முடியுங்கிறாங்க. இப்படியெல்லாம் உடல் ஆரோக்கியத்தை பற்றியெல்லாம் முன்னோர்கள் ஏராளமாக சொல்லி வைத்திருக்கிறார்கள். அவற்றை பற்றியெல்லாம் உங்களுக்கு தந்தி தொலைக்காட்சியிலே படிப்படியாக சொல்வேன் என்று சொல்லி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று நம்பிக்கைகள் எல்லாம் நடைபெறுகின்ற நாள். இன்று நாடு மாற்றம் பற்றியும் வீடு மாற்றம் பற்றியும் சிந்திப்பீர்கள். நண்பர்கள் உங்களுக்கு நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். உங்கள் ராசிநாதன் 6ல் இருந்தாலும் கூட பஞ்சமஸ்தானத்திலே சூரியன் பஞ்சமாதிபதி இருக்கின்றார். எனவே உங்களுக்கு எதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று நினைத்தீர்களோ, நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி உண்டு. தடைகள் அகன்று தனவரவு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். தன்னம்பிக்கையும் தைரியமும் கூடும். எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றி காணும் இந்த நாள் ஒரு இனிய நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தனவரவு தாராளமாக வந்து சேர்கின்ற நாள். இன்று வரும் தொலைபேசி வழி தகவல் உங்கள் தொழில் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருக்கும். சேமிப்பு உயரும். வீடு கட்டுவது அல்லது வாங்குவது பற்றி சிந்திப்பீர்கள். சுகஸ்தானத்தில் கேது இருப்பதால் ஆரோக்கியத்தில் சிறு சிறு அச்சுறுத்தல்கள், கைவலி, கால்வலி, ஜீரண கோளாறுகள் வரலாம். கவனம் தேவை. 2லே குரு இருப்பதனாலே உங்களுக்கு அயல்நாட்டு முயற்சியில் கூட அனுகூலங்கள் கிடைக்கலாம். ஆதாயம் தரும் தகவல் உங்களுக்கு அதிகாலையிலேயே வரப்போகிறது. இன்று நல்ல நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே குரு இருக்கின்றார், கவலைப்பட வேண்டியதில்லை. இன்று இயற்கையிலேயே உங்களுக்கு காலை நேரத்திலேயே கலகலப்பான தகவல் கிடைக்கும். காசு பண புழக்கம் அதிகரிக்கும். கல்யாண கனவுகள் நனவாகலாம். கடமையில் இருந்த தொய்வு அகலும். செய்தொழில் மந்தமாக இருந்த நிலை மாறி இன்று மிக வியக்கும் அளவுக்கு நல்ல லாபம் தரப்போகின்றது. புதிய கூட்டாளிகள் வந்து இணைவர். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். இன்று குருவாரம் என்பதனாலே இன்று ஆலயம் சென்று குருவையும் வணங்குவது நல்லது.
கடகராசி நேயர்களே, ராசியிலேயே சுக்கிரன் லாபாதிபதி இருப்பதனாலே லாபம் வந்து கொண்டே இருக்கும். விரயங்களை நீங்கள் சமாளிப்பீர்கள். என்றைக்கோ கொடுத்த பாக்கிகள் இன்று வசூலாகலாம். அயல்நாட்டு முயற்சியில் ஆதாயங்கள் உண்டு. அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட அது கொஞ்சம் வலிமை எழுந்திருப்பதால் உடல் நலம் சீராகி உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள். பிறர் நலனுக்காக எடுத்த முயற்சியிலே உங்களுக்கு ஒரு பெரிய தொகை இன்றைக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களுக்கு சில நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பார்கள். அது மட்டுமல்ல, நெருக்கடிகளை சமாளிக்க நீங்கள் இதுவரை வாங்கிய நிதி உதவியை இப்பொழுது திருப்பி கொடுத்து மகிழ்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சூரியன் புத ஆதித்ய யோகம். எனவே கல்விக்காகவோ கலைக்காகவோ எடுத்த முயற்சி கைகூடும். பிள்ளைகளின் எதிர்காலங்கிறது நீங்கள் திட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும். குடும்ப சுமை கூடினாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு. லாபஸ்தானத்திலே குரு இருப்பதனாலே தொழிலிலே உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கப் போகிறது. வரவை காட்டிலும் செலவு அதிகமாக இதுவரை இருந்த நிலை இன்று மாறும். இன்று செலவுக்கேற்ற வரவு உங்களுக்கு வந்து சேரும். புதிய பணியாளர்கள் வந்து இணைவார்கள். அது மட்டுமல்ல, பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கப் போகின்றது. மேலிடத்திலே உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். இந்த நாள் உங்களுக்கு மிக மிக இனிய நாள். மறக்க முடியாத சம்பவங்கள் நடைபெறும் நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு வாட்டங்கள் அகன்று வருமானம் கூடுகின்ற நாள். நீங்கள் தீட்டிய திட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றி பெறும். சிக்கல்களிலிருந்தும் சிரமங்களிலிருந்தும் விலகப் போகின்றீர்கள். மனக்குழப்பம் அகலும். உத்தியோகத்தில் உயர் பதவி கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. அதே நேரத்தில் என்றைக்கோ நீங்கள் உதவி செய்ததற்காக இன்று நண்பர்கள் உங்களுக்கு நன்றி கூறுவதோடு மட்டுமல்ல, உங்களுக்கும் அவர்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்று காத்திருப்பதாக சொல்வார்கள். அது மேலும் விரயஸ்தானத்திலே சூரியன் புதன் கேது. கொஞ்சம் விரயங்கள் கூடுதலாகத்தான் இருந்தாலும் எதையும் சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு. இன்றைக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய நாள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு உங்கள் ராசியிலேயே இன்று சந்திரன் குரு பார்க்கின்றார். குருச்சந்திர யோகம். குருச்சந்திர யோகம் யோகங்களிலேயே மிகச்சிறந்த யோகம். எனவே வாயில் தேடி வரங்கள் வரப்போகிறது. வளர்ச்சியை முன்னிட்டு பயணங்களையும் நீங்கள் மேற்கொள்வீர்கள். செய்தொழில் சிறப்பாக இருக்கும். உங்கள் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற நண்பர்களும் உறுதுணை புரிவார்கள், உறவினர்களும் உறுதுணை புரிவார்கள். பங்கல் கொடுக்கல்கள் சிறப்பாக இருக்கும். இந்த நாளில் இது செய்வோமா, அதை செய்வோமா, இந்த தொழிலை மாற்றுவோமா, உத்தியோகத்திலிருந்து விலகுவோமா, விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் வரலாமா என்றெல்லாம் பல வகையான சிந்தனைகள் உங்களுக்கு மேலோங்கும். சிந்தனா சக்தியை கொடுப்பதற்கு காரணம் சந்திரன் உங்கள் ராசியில் இருப்பதுதான். மனதுக்காரர்கள் சந்திரன் ராசியில் இருந்தால் மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும். இருந்தாலும் குரு பார்ப்பதால் நீங்கள் எடுத்த முடிவு வெற்றிகரமாக இருக்கும். மதியத்திற்கு மேல் உங்களுடைய பயணம் பலன் தரும் விதம் அமையப் போகிறது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு செல்வாக்கு உயரும் நாள். நாட்டுப்பற்று மிக்கவர்களின் நல் ஆதரவு கிடைக்கும். கூட்டு முயற்சியிலிருந்து விலகி தனித்து இயங்க முற்படுவீர்கள். அரசு வழி சலுகைகள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு கிடைக்கலாம். உத்தியோகத்தில் பணப்பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை உங்களுக்கு மீண்டும் வரலாம். மேலதிகாரிகள் மனதிலே இடம் பிடிப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கை தேவைகள் இன்று பூர்த்தியாகும். வளர்ச்சி கூடும். வாகன யோகமும் உங்களுக்கு உண்டு. அஷ்டமத்தில் குரு இருந்து 2ஆம் இடத்தை பார்ப்பதனாலே குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த எல்லா முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசி நேயர்களே, மீண்டும் சொல்கின்றேன், தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குரு பார்வை நல்ல விதமாக இருக்கிறது. நேரடியாக குரு பார்ப்பதனாலே எதிர்பார்த்த உதவிகள் கிடைத்து இதயம் மகிழப் போகின்றீர்கள். இல்லத்தில் உங்களுக்கு நல்ல சம்பவங்கள் ஏராளமாக நடைபெறும். வாயில் தேடி வரன்களும் வரலாம். பெற்றோர்களின் மனை விழாக்கள், முத்து விழாக்களை நீங்கள் முடிக்கலாமா என்று நினைப்பீர்கள். அதே நேரத்தில் வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்துக்கு மாற்றும் முயற்சி கூட கைகூடலாம். செய்தொழில் இப்பொழுது சிறப்பாக இருக்கும். எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபத்தை கொடுக்கலாம். அசுரகுரு 8இல் மறைந்ததால் உங்களுக்கு வருமானம் உயரும் நாளாக இந்த நாள் அமைகின்றது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்திலே கேது சூரியன் புதன். எனவே இன்று சில காரியங்களில் தடைகளும் தாமதங்களும் வரலாம். பிள்ளைகளாலும் பிரச்சனை, பிறராலும் பிரச்சனைகள் உண்டு. 2இலே ராகு இருப்பதனாலே காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும் என்றாலும் கூட அதுவரை கொஞ்சம் கவலைகள் உங்களை வந்து தாக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தால் மேலதிகாரிகளை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்வது நல்லது. உங்களுடைய முன்னேற்றத்தை சக பணியாளர்களிடம் விலாவாரியாக நீங்கள் விமர்சிக்க வேண்டாம். சில பணிகள் பாதியில் இருந்தாலும் கூட நாளை மறுநாள் அவை முடிவடைந்துவிடும். கவலைப்பட வேண்டியதில்லை. குருவினுடைய பார்வை 2ஆம் இடத்தில் பதிவதனாலே கொடுக்கல் வாங்கல்களில் இருந்த மந்த நிலை இன்று மாறும். மேலும் உங்களுக்கு இன்று வியாழக்கிழமை என்பதனாலே குருவை வழிபடுவது நல்லது.
கும்பராசினியர்களே, உங்களுக்கு அன்பு நண்பர்களின் ஆதரவு திருப்திகரமாக இருக்கும் நாள். தன்னம்பிக்கையை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். ஆதாயம் அதிகரிக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு புதிய மனிதர்களை சந்திப்பால் பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்ள ஒரு வழி பிறக்கப் போகின்றது. ஜென்மச்சனி வக்கர இயக்கத்தில் இருப்பதனாலே ஆரோக்கியம் சீராகும். பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகலாம். சில காரியங்கள் தடையாக இருக்கும். பூமி பிரச்சனையிலிருந்து பாகப்பிரிவினையிலிருந்து அத்தனை காரியங்களிலும் சில தடைகளும் தாமதங்களும் வந்திருக்கலாம். ஜென்மச்சனி இருக்கின்ற பொழுது சீக்கிரத்தில் முடியுமா என்பது சந்தேகம்தான். ஆனால் இன்று குரு பார்வையும் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு அதிபதியான சனி ராசியில் வக்ரம் பெற்றும் இருக்கின்றார். அவர் 12க்கு அதிபதியாகவும் விளங்குவதற்கு காரணத்தினாலே உங்களுக்கு சில காரியங்கள் துரிதமாக முடியப் போகின்றது. எனவே மகிழ்ச்சி அளிக்கும் விதத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் இல்லத்தில் நடைபெறும் நாளாக இந்த நாள் அமையும். மீனராசினர்களே, சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். தான் உண்டு தன் வேலையுண்டு என்று இருக்க வேண்டும். தடைகள் அதிகரிக்கும். தன்னம்பிக்கை குறையும். முன் யோசனையுடன் செயல்பட்டால் கூட முன்னேற்றத்தில் தடைகள் ஏற்படலாம். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உத்தியோகத்திலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, அருகில் இருப்பவர்களை அனுசரித்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஆதாயம் தரும் தகவலை காட்டிலும் விரயம் தரும் தகவலை அதிகமாக இருக்கும். இன்று பயணங்களை கூட நீங்கள் மாற்றி அமைத்துக் கொள்வது நல்லது. வழிபாடு வளர்ச்சியை கொடுக்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.